ஜில்லுன்னு ஒரு காதல் படம் ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன். இன்னைக்கு ரஹ்மான் சார் ஸ்டுடியோல எல்லாருமே நாங்க சேர்ந்திருக்கோம். ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்றோம். நான் இன்னும் ரஹ்மான் சாரோட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்குதான் மீட் பண்றோம். இன்னைக்குதான் லீஜரா உட்காந்து பேசலான்ட்டு உட்காந்துருக்கோம். உண்மையை சொல்லணும்னா நான் படம் கமிட் பண்ணி நான் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நாங்க ஷூட்டிங் ரோல் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3-4 சாங்ஸ் ரஹ்மான் சார் எங்களுக்கு ரெடியா கொடுத்துட்டு எப்ப ஷூட்டிங் போறீங்க எப்ப கிளம்புறீங்க அப்படின்ட்டு குவைட்டா கேட்டுட்டே இருப்பாரு. சார் இப்ப கிளம்பிடுறோம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஸோ அவ்வளவு எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருந்தது ரஹ்மான் சாரும் வாலி சாரும். டைட்டில் தயவு செஞ்சு மாத்திராதீங்க, இதுதான் டைட்டில் தான் அப்படின்ட்டு அடிச்சு சொன்னாரு வாலி சார். ரொம்ப பிரமாதமான சாங்ஸ். எங்க பார்த்தாலும் சாங்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் சேல்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்க மூலமா உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு நான் ரஹ்மான் சார்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படி என்ன? அவ்வளவு பெரிய இன்வால்வ்மெண்ட் எல்லாருமே சொல்றாங்க. இங்க இன்ஜினியர்ஸ் சரி, இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சரி, ரஹ்மான் சார் எந்த படத்துக்கும் இவ்வளவு ஒர்க் பண்ணி நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு டே நைட்டா சரி நிறைய விஷயங்கள் விஷயம் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இதுக்குன்னு கண்டிப்பா நிறைய ஸ்பெஷலா டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன உங்களை ஈர்த்துச்சு இந்த கதையில, ஸ்கிரிப்ட்ல? டைரக்டர் கிருஷ்ணாவோட கதையில அவர் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஈடுபாடு கொடுக்க வச்சிருச்சு? I think there's a lot of moral message in this. அதுக்கப்புறம் மியூசிக் ஒரு ஸ்கோப், அதாவது மியூசிக் ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சும்மா ஒரு ஐட்டம் சாங் மாதிரி இல்லாம இட் பிளெண்ட்ஸ் இந்த, அதாவது வாலி சார் இப்போ மியூசிக் கோசம் ஒரு லிரிக் கோசம் எப்போ உட்காந்தாலும் ஒரு 3 ஹவர்ல பாட்டு கொடுத்துருவாரு ஸ்பெஷலா. சில டைம் அரை மணி நேரத்துல. ஆமா, ஐ மீன் that's amazing. அது வெரி ரேர், isn't it? சம்பரம் இல்ல உங்களுக்கு ஈக்குவலா உங்களுக்கே தெரியும் முதல்ல இருந்து என்ன நடந்துச்சு. இந்த படமே எனக்கு நீங்க செய்யறீங்கன்னு சொன்னதே அவர் தான். இது எனக்கு ரஹ்மான் சொல்லித்தான் என்கிட்ட கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தார். அப்போ ரஹ்மான் அதான் முதல் பாட்டு நாங்கள் எடுத்து அந்த முன்பேவா அப்போ சொன்னார், நீங்கள் முழு கதையை கேளுங்க, ஷாருக் கான் வச்சு கூட ஹிந்தியில் பண்ணலாம், அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னார். ரஹ்மான் சொன்னார். பட் ரஹ்மான் இந்த படத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாருங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். எனி மூவி செல்டம் பட் ஏன்னா இப்ப அவர் சொன்ன மாதிரி எப்படின்னா ஒரு வைப்ரேஷன். இப்ப நான் நேற்று தான் முழுக்க மிக்ஸ் பண்ண அப்புறம் கேட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். எக்ஸ்ட்ராடினரி ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் எல்லாமே பப்ளிங் யூத். அதுக்கு காரணம் அவர் தான் நம்மளை பத்தி சொல்லுவேன். நான் அவரை பத்தி என்ன சொல்றேன், ஏன்னா அவர் ஏஜுக்கு இளமையா மியூசிக் போடுறது ஆச்சரியம் இல்லை, என் ஏஜுக்கு நான் இளமையா பாட்டு கேட்கலாம் அவர் தான் சொல்லணும். பட் டோட்டலி இந்த பிக்சரை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்து, அதனாலதான் நான் உங்களோட இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் மாத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க, உங்க பையனுக்கு ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, இந்த படம் பாரு எப்படி ஓட போகுது பாருன்னு. நீங்க பாருங்களேன், ஐ எம் நாட் அ ப்ராஃபிட், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் என்னுடைய வேர்டு பழிச்சிருக்கு. ப்ராஃபிட் வரும்ன்றீங்க. ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வரது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சூர்யா ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டு, நீ எல்லாம் இருக்க நல்லா இருக்கு, ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மூவியா வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த டைட்டில் ஒரு பொயட்டிக்கா எனக்கு பட்டுது. அதனால தான் நான் உங்ககிட்ட அதை மாற்ற வேணாம்னு சொன்னேன். அண்டு ஜி ஒன்றும் தமிழ் தான், அதுவும் அப்படி பார்க்க போனா சிவாஜி படத்தை சிவாசின்னு போடுவாங்க. ஜில்லுங்கிறது ஒரு போனட்டிக் வேர்ட். ஜம்மனை ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. அந்த ஜம்முங்கிறது எந்த மொழியும் அல்ல, அது மாதிரிதான். பட் சில்லுன்னு தமிழ் எழுதினாலும் தப்பு இல்லை. சில்லுன்ற பூத்த சிறரிஞ்சி காட்டினில்லைன்னு பழைய நாடோடி பாடலும் இருக்கு. உண்மையா சொல்ல போனா சில்லு தான் இங்கிலீஷ். CHI டபுள் சில். பட் அதனால டைட்டில் வெரி பியூட்டிஃபுல் டைட்டில். நான் சொன்னேன் ரொம்ப எனக்கு பெரிய ஷாக். ரஹ்மான் சார் எனக்கு கால் பண்ணிருக்காரு, எனக்கு அவரோட நம்பர் தெரியல. நான் எனக்கு புதுசா நம்பர் வந்தா நான் போன் யூஸ்ல எடுக்க மாட்டேன். ஐயோ, கிருஷ்ணா போன்ல இருந்ததுக்கு அப்புறமா தான் சார் கூப்பிட்டு பேசினாரு, ரஹ்மான் பேசுறேன், நான் அந்த நம்பர்ல கூப்பிட்டேன், உங்களுக்கு நம்பர் தெரியலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தேன், அது அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. ஐயோ, அவர் போன் பண்ணி நான் எடுக்கலையே அப்படிங்கறது மனசுல இருந்தது. அவருடைய
சாங் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஃபைனலா வரப்போது தான் அண்ட் எஸ் சங் வெரி வெல் தட் நியூயார்க் நகரம் பாட்டை அதுக்கு வரணும் நானு நல்லா பாடி. நான் படத்துல எனக்கு கிருஷ்ணா கொடுத்த சீன்ஸ் டயலாக்ஸ் அந்த டென்ஷன் எல்லாத்தையும் மீறி அதிகமான டென்ஷன் வந்து அவரோட சாங்க்கு பாடினது அவரோட வாய்ஸ் அவரோட மாடுலேஷனுக்கு வந்து நான் முதல்ல யுவால அதாவது ஆயுத இடத்துல வந்து பாடினதுக்கு அவர் தனியா ஒரு நோட் அனுப்பிச்சிருந்தாரு. So very taken aback. So he took that effort to send me a note saying that thanks for singing my songs எல்லாமே. So that's why I called you. கூப்பிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ரியலா பண்ணிருக்கீங்க. என் கேரக்டர் சரி, ஜோ கேரக்டர் சரி, புன் கேரக்டர் ரொம்ப ரியலா இருக்கு உங்களோட எஃபர்ட்னு சொன்னது வந்து எனக்கு எப்பவுமே மறக்க முடியாத வார்த்தைகள். So இப்போ குட் நியூஸும் வந்துச்சு. Thank you, sir. அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் வேணும். படம் ஃபுல்லா பாத்திருப்பீங்க. என்ன நினைச்சீங்க? எப்படி வந்திருக்குன்னு நினைச்சீங்க? It's got something different. டைரக்டர் ஏதாவது பேசுவீங்க? பாடுவார். நியூயார்க் சாங் வந்து அவரே பாடுறேன் அப்படின்னு சொன்னப்போ தட் டே வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த பாட்டு நான் பாடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா பாட மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு நான் கேட்கல. ஆனா அவரு இன்னொன்னு வேற பண்ணாரு சொன்னீங்களா, பாடிட்டு வந்து இது பிடிக்கலன்னா இன்னொரு சிங்கர் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஐ ரியலி ஹேட் a tough time சார். அது சாங் ஷூட்டிங் அப்போ இந்த சாங் படத்துக்கு ஈக்குவலான டென்ஷன். இந்த பாட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும், எப்படி நம்ம கொடுக்க போறோம், நீங்க எங்களுக்கு இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, நான் திரும்பி எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது, இந்த சாங் எப்படி பண்றதுங்கிறது நிஜமாவே we both were tense. இவ்வளவு அழகா வரணும் பாட்டு, காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், வாலி சார் வந்து எல்லா சாங் ரெக்கார்டிங்லயும் உட்காந்தது. நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து எனி கரெக்ஷன்ஸ் எதா இருந்தாலும் அவரே உட்காந்து நேரடியாக உட்காந்து இந்த படத்துல அவ்வளவு இன்வால்வா செஞ்சாரு. அது கண்டிப்பா வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கிருஷ்ணா பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு புது டைரக்டரா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க கிருஷ்ணா? I won't lie. He has got a bright future. ரொம்ப பிரமாதமா அவரை வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்றது பாட்டு வாங்குறது விஷயம் வர. இப்ப சிச்சுவேஷனை சொல்லிவிட்டு அதுக்கே பாட்டு எழுதுறதுக்கு டைலாகே போறோமே பாட்டு இருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. பொதுவா இன்றைய இளைய சமுதாயத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் அவர்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வைபானார் அவர் ஹார்ட் ஒர்க்கர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. காக்கா காக்கால இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் வந்து சூர்யா எனக்கு தெரியும். இந்த சூர்யா எனக்கு இந்த படம் கொடுத்தாரு அப்படின்றத விட அவரோட இன்வால்மெண்ட் தான் என்ன நிறைய இடத்துல வந்து தனியா இருந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாரு, இது கரெக்டா தப்பான்னுட்டு. நிறைய நான் தொல்லை பண்ணிருக்கேன், நிறைய சண்டை போட்டிருக்கேன், அது நிறைய தொல்லை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. பட் சென்சிபிளா பேசுறது வேற, சும்மா பேசுறது வேற. ஆனா அவர் பேசுறது எல்லாமே நான் சில இடத்துல தவறு செய்யும்போது கூட அதை சுட்டி காட்டுவாரு. ஸோ ரொம்ப சென்சிபிளா தான் எல்லா இடத்துலயும் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணாரு. அது வந்து நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். இங்க இல்ல, இந்த டயாஸ்ல இல்லைனாலும் நான் முக்கியமா ஒருத்தர் பத்தி சொல்லி ஆகணும்னா ஜோதிகா. ஏன்னா இந்த பிலிமுக்கு வந்து நிறைய லைஃப் கொடுத்தது அவங்க. கண்டிப்பா சூரிய கூச்சி மாட்டாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. அது படம் பார்க்கும்போது டெஃபினட்டா எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி இருந்தது. காக்க காக்க பண்ணும்போதும் சரி, பேரழகன் பண்ணும்போதும் சரி, நான் டெய்லியும் டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பேன். ஐயோ நான் இது சரியா பண்ணல, நல்லா பண்ணிருக்கலாமே, உங்க சீன் நல்லா வந்து யோர் ரியாக்ஷன் வாஸ் குட் அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். பட் படம் முடிஞ்சு ஒரு 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா அவங்க பிரமாதமா பண்ணிருக்காங்க. பட் மீடியா ஹைப்னால மிச்ச ஃபேன்ஸ்னால வந்து நிறைய என்ன பத்தி பேசிட்டே இருந்தாங்க. இந்த படத்துல அது நடக்காது பாரு அப்படின்ட்டு அவங்க படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சேலஞ்ச் கொடுத்திருந்தாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் கிளீன்லி ஒரு ஸ்வைப் தான், ஒரு கிளீனா வலிச்சு ஷீ இஸ் ஒன் த ரேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. ஷீ வாஸ் so involved in this film. So அதான். So இன்னும் இன்னும் ஒரு few daysல ரிலீஸ் ஆக போகுது. இது சொல்லக்கூடாதுன்னு தெரியல. கிருஷ்ணா என்னை விட அதிகமா கிருஷ்ணா வேண்டிட்டு இருந்தாரு, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஐ திங்க் அதுவும் அவர் வேண்டுதல் எல்லாமே பழிக்குதுன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் நேச்சுரலி காதலுக்கு அப்புறம் கல்யாணத்துல தானே வரணும். சில்லுன்னு ஒரு காதலுக்கு அப்புறம் ஜிம்னு ஒரு கல்யாணம். தேங்க்ஸ் லாட் சார். Okay, nice. இவ்வளவு நன்றி Best, சார். best. தேங்க்யூ ஸோ God மச். bless you. தேங்க்யூ ஸோ Yeah. மச். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். say you